ஹாய், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் அப்படின்ற. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செத்த ஈ ஒரு தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, அதாவது பரிமள தைலம் வந்து வாசனை திரவியம், அதில் அந்த ஒரு செத்த ஈ விழுறது மூலமாக அந்த தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா அந்த ஒரு சின்ன ஈ. அதுபோல தான், அதாவது அறிவிலும் பல பேர்களால் மரியாதையாக நடத்தப்படுற ஒருவன், புரியுது உங்களுக்கு, பல பேரால் அறிவினால் இவர் பெரிய அறிவாளி அப்படின்னு பெயர் பெற்றவரும், ரொம்ப மதிப்பிற்குரியவர் என்று பெயர் பெற்றவரும், ஒரு சின்னதாக ஒரு புத்தி இல்லாத ஒரு செயலை செஞ்சிட்டார் அப்படின்னா அது அவரோட மொத்த பேரையும் கெட்டு போக பண்ணுமா. இதை தான் இந்த வேதம் தெளிவாக சொல்லுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் தவறு நம்மளால் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு சின்ன தவறு நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது அந்த இடத்துல நம்ம எங்கே தப்பு செய்கிறோமோ அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு நம்ம கேட்கறது மூலமாக அந்த தவறை நம்ம சரி கட்டிக்கலாம். இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை போல. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.